Bangalore. Bangalore, people may think Bangalore full of traffic and high-rise buildings. But Bangalore have a different faces also. That one of the faces called Bannerikatta Zoo. Travel along with me. Let we go to see the beauties of Bangalore. நீங்கள் நான் என்னோடய நண்பர்கள் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் லைட் ஹியூமிடிட்டி வந்து 98% இருக்குது. பன்னரிக்கட்டா போகிறதுக்கு வந்து மெஜஸ்டிக்லேருந்து பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்னு காமிக்குது. ஸோ ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் இல்லைன்னா சீக்கிரமாக போயிடலாம். பார்க்கலாம். காலையிலேயே கூட்டம் இருக்காதுன்னு நான் பார்த்தா மெட்ரோ ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க. ரியலி சர்ப்ரைசிங், ரைட்? பஸ் நம்பர் 365 டைரக்ட்லி கோ டு தி நியரர் டு த ஜூ. 365 பஸ் நம்பரில் ஏறினீங்கன்னா டேரெக்டாகவே ஜூக்கிட்டே போயிடலாம். என்னடா பூட்டி கிடக்கு? ஸோ பன்னரிக்கட்டா ஜூ கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இந்த ஜூவும் பஸ் ஸ்டாண்டும் பக்கம் தான். ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த வியூவை காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய். நேரத்துலலாம் நிறைய பசி சம்பந்தமான பாட்டு வருது. இந்த படம் இருக்குல்ல, சகுனி படத்தில் வந்து கந்த காரப்பட்டை முறுக்கு மசாலோட அது மாதிரி அந்த பாட்டா தோணிட்டு இருக்கு. சாப்பிட்டு நம்ம போகலாம். பிகாஸ் சாப்பாடு ரொம்ப முக்கியம். Left side goes to Butterfly Park and this way, right side goes to zoo entrance. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயாச்சு உள்ள. ஸோ வந்துட்டு இதோ உங்கள் பேக் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாமா? வெயில் பரவாயில்ல, ஆனால் சின்ன சின்ன குளிருதுங்க. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தேன். இவங்க அதை பார்த்த உடனே என்னன்னே தெரியல, நான் லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன சொல்றது, ஐயோ கரும, நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியாது. ஆனால் நல்லா இருக்கு, கேங்காக சேர்ந்து இதுமாதிரி ஊசுத்துறது. ஸோ ஜீப்ராஸ் தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் கேமரா டில்ட் பண்ணால் தூரத்தில் ஜிராஃபி தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் ஒட்டக்கச்சிவிங்கி தான் தூரத்தில் இருக்குது. நான் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லைனை அப்படியே பிடிச்சி அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியது தான். ஸோ இங்கே தான் ஜீப்ரா பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து இது ஓகே. பட் வந்து நம்ம அப்படியே போகலாம். ஒரு விலங்கு உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. பட் அது ஒரு பொம்மை. பட் தூரத்துலேருந்து பார்க்க உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், டடன் டடன் டடன். ஓகே, என்னடா ஜூக்கு வந்தால் ஜூவை பார்க்கலான்னு பார்த்தா டைனோசர் இருக்குது. ஓ மை காட், நைஸ். நோ ஈகோஸ்குவாங்கான்னு அழைக்கப்படக்கூடிய இவ்வகையான ஜீப்ராக்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயிர் வாழும். அதுவும் குறிப்பாக இத்தோப்பியா டு கென்யா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த பகுதிகளில் காணப்படக்கூடிய இவ்வகையான ஜீப்ராக்கள் 20 to 25 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் காட்டில். அதுவே வந்து ஜூவாக இருந்தால் 40 வருஷம். கர்ப்பகாலம் பார்த்தீங்கன்னா 12 to 13 மாதம் ஒரு குட்டி இனம். ஸோ வாங்க அடுத்தது ஹைனாஸ் போய் பார்க்கலாம். அதாவது ஹைனா, கோல்டன் ஜாக்கிள், இந்த மாதிரி நரி வகைகள்லாம் ஒரு பக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஹைனா இருக்குது. லியோ படம். ஹே லியோ, திரும்பி பாருங்க லியோ. சாரி, சுப்பிரமணியை திரும்பி பார்க்க சொல்லுங்க. திரும்பி பார்க்க மாட்டேறாரு. சுப்பிரமணிடா. கத்தக்கூடாது, கத்தாதீங்க. ஹைனான்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டைப் ஹைனா ஏஷியா,
ஆஃப்ரிக்கா, அதுவும் ஏஷியாவில் குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டு, சென்ட்ரல் ஏஷியா, இந்தியன் சப்கான்டினென்ட்லேயும் காணப்படும். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 வருஷம். அதுவே காட்டில், அதுவே ஜூவில் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் வரும். அதுவே இது ஜெனிடேஷன் பண்ணி சொல்லப்படக்கூடிய கர்ப்ப காலம் வந்து ஒரு 3 மாதம். அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க, இது ஒரு மோனோகேமஸ். மோனோகேமஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, கடைசி வரைக்கும் ஒரு துணையோட தான் உயிர். இந்த கோல்டன் ஜாக்கல் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்க்கலாம். குறிப்பாக இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, மயான்மர், பூட்டான், பாகிஸ்தான் இந்த மாதிரி இடங்களில் நம்மளால் இதை பார்க்க முடியும். கோல்டன் ஜாக்கல்னு இப்போ பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு மோனோகேமஸாக. ஸோ அப்படின்னா வந்து ஒரு ஆண் ஒரு பெண் கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஜோடியாக தான் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல? கோஆப்ரேட் பண்ணி நினைங்க. வெரி குட். ஹாய் சொல்லு. பண்ணுது திரும்ப பயமா இருக்கு. யானை ரொம்ப குட்டியாக இருக்குது, தண்ணி குடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடுதுங்கடா அபிஜித். அழகா மடக்கி சாப்பிடுதுடா. அதை இடுறா. அதான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செம்மையா இருக்குல்ல? ஹைட் தான் இருக்குமாடா ஜூ. ஆமா, மோர் தென் 45 to 50 km/h ஓடும். ஓடவே முடியாது. ஜூலியஸ் என்ன போயிட்டாங்க? சொல்லு, என்ன போயிட்டாங்க? திடீர்னு நீங்கள் என்னட்டு இருந்தாங்க, ஷோ காமிச்சிட்டு திடீர்னு போயிட்டாங்க, என்னாச்சு? நான் சொல்லுவேன். ப்ரோ நீங்கள் கொடுத்த 100 ரூபாய்க்கு அவ்வளோதான் ப்ரோ காட்டுவாங்க. இல்லை பரவாயில்ல, மக்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இது முடிச்சிருக்கோமா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய், கமான். அங்கே தந்தம் இருக்கு அந்த நாய்க்கு, யானைக்கு, டாக். வாட் அனிமல்? ஐயோ சொல்லக்கூடாது, பாவம் அபிஷேக். ஓகே, இது என்ன நீல்கையா? என்னடா அது? அது அபிஷேக், இது வந்து ஒரு ஆன்டி லோப் அபிஷேக், தெரியுமா? காணும் அந்த மாடை. ஆமாம், மழைலாம் இருக்குல்ல? மழை தானே இது? ஆமாம், இது வந்து மழை சொன்னேண்ணே. எப்படி சொல்கிறீங்க? அங்கே போட்டிருக்கா? அது கூட பரவாயில்ல, நான் சொல்கிறேன் பாரு. அது பெங்காலிசிஸ், பெங்காலன்சிஸ். கறி மீன்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு. எப்படி அபிஷேக் எவ்வளோன்னு தெரியுது உங்களுக்கு? போர்டில் போட்டிருக்கு. பென்தேரா பார்தூஸ் ஃபூஸ்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் லெப்பர்ட் ஏஷிய கண்டத்தில் காணப்படும். குறிப்பாக இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இது போன்ற பாகிஸ்தானில் சில பகுதிகளையும் பார்க்க முடியும். குறிப்பாக மலை சமவெளி பகுதியில், அதுவும் இல்லாமல் குறிப்பாக மனித நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இதை காணலாம். ப்ளஸ் அதோட இது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து 10லேருந்து 15 வருஷம், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 20லேருந்து 21 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இது ஜெனிடேஷன் பீரியட்னு சொல்லப்படக்கூடிய அது வந்து கிட்டத்தட்ட 3 மாதம். இதெல்லாம் பெண் சிறுத்தை தான். எப்படி சொல்ற? இதெல்லாம் பெண். அது அங்கே போர்டில் போட்டிருக்கு, பார்த்தாலே தெரியாதா? ஆமாம் ஜி, இந்த மாதிரி ஜோக்கில் அவாய்ட் பண்ணுங்க ஜி, பண்ணாதரா, அதெல்லாம் பண்ணாத. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம நினைப்போம் இவர் ரொம்ப தைரியமானவர், எதுக்கும் பயப்படாதவன்னு நினைப்போம். இது வயசு குத்துறாடி தேங்க்யூ நண்பரே, நீங்கள் வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்கு. இப்போ எனக்கு லைன் டேட் சிறப்பு தான் ஞாபகம் வருது. இப்போ லைன் டேட் சிறப்பா? ஸோ என்னோடய குரங்கு சேஷ்டையும் கொஞ்சம் ரசிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் போய் பார்க்க போகிறோம். இதில் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குறிப்பாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதெல்லாம். அடுத்து பட்டர்ஃப்ளை பார்க்கும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நிறையவே இருக்குது. ஐ வில் சர்ப்ரைஸ் யூ கைஸ். பை.